வணக்கம் நண்பர்களே. டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது நாம் பார்க்க போகிற ஒரு நோய் தான் சியாலியாக் நோய். பலருக்கும் அடிக்கடி வயிற்றுப்போக்கு, வயிறு உப்புசம், உடல் எடை குறைதல், நோய் சோர்வு அல்லது ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் அதன் உண்மையான காரணம் தெரியாமல் இருக்கும். சிலருக்கு இதற்கு காரணமாக இருப்பது சியாலியாக் டிசீஸாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சியாலிக் டிசீஸ் என்றால் என்ன, கல்டன் என்றால் என்ன, ஏன் இந்த நோய் ஏற்படுகிறது, ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, யாருக்கு அதிக ஆபத்து, பரிசோதனைகள் என்னென்ன, சிகிச்சை முறைகள், கல்டன் இல்லாத உணவுகள், தவிர்க்க வேண்டிய உணவுகள், சிக்கல்கள், வாழ்க்கை முறை மாற்றங்கள், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். முதல்ல இந்த சிலியக் டிசீஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த சிலியக் டிசீஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இந்த கோதுமை, பார்லி, ராய் போன்ற தானியங்களில் உள்ள கல்டன் என்ற புரதத்தை உடல் தவறாக எதிரியாக கருதி சிறுகுடலின் உள்புற சவ்வை தாக்குகிறது. இதனால் சிறுகுடலில் உள்ள விழி எனப்படும் சிறிய உறிஞ்சும் அமைப்புகள் சேதமடைந்து உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை சரியாக உறிஞ்சப்படாமல் போகின்றன. இதுதான் சிலியாலிக் டிசீஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. முதல்ல அடுத்து கெல்டன் என்றால் என்ன? கெல்டன் என்பது சில தானியங்களில் இயற்கையாகவே உள்ள ஒரு புரதம் ஆகும். இந்த கெல்டன் அதிகமாக என்னென்ன உணவுகள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோதுமை, பார்லி, ராய், சில பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சில பேக்கரி பொருட்கள், பிஸ்கட், கேக், பாஸ்தா, இதில் எல்லாம் இந்த கெல்டன் அதிகமாக உள்ள உணவுகள் இருக்கின்றன. இது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான முக்கிய காரணங்கள்னு சொன்னீங்கன்னா, மரபணு காரணிகள். அதாவது என்ன சொல்கிறது, HLA DQ2, HLA DQ8 இந்த மரபணு காரணிகளால் இது ஏற்படுகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன் எதிர்வினை, குடும்ப வரலாறு, டைப் 1 டயபெட்டிக் போன்ற ஆட்டோ இம்யூன் நோய்கள், டவுன் சிண்ட்ரோம் போன்ற சில மரபியல் நிலைகள், இதனால தான் இது ஏற்படுகிறது. இதற்கான காரணங்களாக கருதப்படுகிறது. இது யாருக்கு அதிக ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில் என்ன செய்யணும்னா, இந்த சியாலிக் டிசீஸ் இருப்பவர்கள், இந்த டயபெட்டிக் உள்ளவர்கள், ஆட்டோ இம்யூன் தைராய்டு டிசீஸ் உள்ளவர்கள், டவுன் சிண்ட்ரோம் உள்ளவர்கள், டர்னர் சிண்ட்ரோம் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு கூறப்படுகிறது. முக்கியமான அறிகுறிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரியவர்களுக்கு நீட்டித்த வயிற்றுப்போக்கு, வயிறு உப்புசம், வயிற்று வலி, உடல் எடை குறைதல், அதிக சோர்வு, இரத்த சோகை, விட்டமின் குறைபாடுகள், எலும்பு பலவீனம், இதுதான் இதோட முக்கிய அறிகுறிகளாக பார்க்கப்படுகிறது. இது யாருக்குன்னா பெரியவங்களுக்கு. அப்போ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி குறைவு, உடல் எடை அதிகரிக்காதது, வயிறு வீக்கம், அடிக்கடி வயிற்றுப்போக்கு, எரிச்சலான மனநிலை, இதெல்லாம் குழந்தைகளுக்கு. ஸோ பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தனித்தனியாக அறிகுறிகள் இருக்குது. இந்த சிலியாலிக் டிசீஸ் வெளிப்புற அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு தோல் அரிப்பு ஏற்படும். அதாவது டெர்மாட்டிட்டிஸ் ஹெர்பிட்டோஃபார்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. வாய்ப்புண்ணு, பல் மின்மையின் சேதம், மூட்டு வலி, தலைவலி, கருத்தரிப்பு சிரமம் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது இருந்தாலும் இது வெளிப்புற அறிகுறிகளாக கருதப்படுகிறது. எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறது? மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய பரிசோதனை முறைகள் இதை கண்டுபிடிக்கலாம். அப்போ அதுக்குன்னு சில பரிசோதனைகள் இருக்குது. திசு டிரான்ஸ்குளுக்கோமினேஸ், டோட்டல் IgA, எண்டோமைசியல் ஆன்டிபாடி டெஸ்ட், ஜெனட்டிக் டெஸ்ட் தேவையானால், அப்பர் GI எண்டோஸ்கோபி, ஸ்மால் இன்டெஸ்டைனல் பயோஸ்கோபி. இது பரிசோதனைக்கு முன் மருத்துவர்கள் ஆலோசனை இல்லாமல் கல்டன் இல்லாத உணவு முறையை தொடங்காதீங்க. ஸோ நீங்கள் மருத்துவர் ஆலோசனை படி தான் எதுனாலும் செய்யணும். இதுக்கான சிகிச்சைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, தற்போது சிலியாலிக் டிசீஸுக்கு நிரந்தர மருந்து இல்லை. முக்கிய சிகிச்சை வாழ்நாள் முழுவதும் 100% கெல்டன் ஃப்ரீ டயட்டை
டயட்டில் தான் இருக்கணும். இதுவே சிறந்த மற்றும் முக்கியமான சிகிச்சையாகும். தேவையானால் வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம், விட்டமின் டி, அயன் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் மருத்துவரின் அறிவுரைப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சாப்பிடக்கூடிய கல்டன் ஃப்ரீ உணவுகள்னு பார்த்திங்கன்னா, இந்த அரிசி, கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, சோளம், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, காய்கறிகள், பழங்கள், முட்டை, அப்புறம் மீன், இறைச்சி பதப்படுத்தப்படாதது இதில் எல்லாம் கெல்டன் ஃப்ரீ உணவுகளாக கருதப்படுகிறது. நம்ம என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்னா, கெல்டன் உள்ள உணவுகள், அதாவது கோதுமை, பார்லி, ராய், பாஸ்தா, பீட்சா, கேக், பிஸ்கட், சாதாரண பிரெட்டு, கெல்டன் உள்ள பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் தவிர்க்கணும். அப்போ உண்ண வேண்டிய உணவுகள் கெல்டன் ஃப்ரீ, தவிர்க்க வேண்டிய உணவுகள் கெல்டன் உணவுகள். ஸோ இந்த கெல்டன் ஃப்ரீ உணவுகள் எடுக்க முன்னாடி நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து மருத்துவரின் அறிவுரைப்படி எடுங்க. சாதாரணமாக எடுக்கிறது எடுங்க. இல்லாமல் உங்களுக்கு இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தால் மருத்துவரின் அணுகி மருத்துவ ஆலோசனை பிறகு அதை என்ன எடுக்கணும் என்ன எடுக்கலான்னு பரிந்துரைங்க. சிகிச்சை இல்லாமல் இருந்தால் ஏற்படும் சிக்கல்கள்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும், இரத்த சோகை வரலாம், ஓஸ்டியோபோரிசிஸ் வரலாம், குழந்தைகளில் வளர்ச்சி தாமதம் ஏற்படும், கருத்தரிப்பு சிரமம் ஏற்படும், விட்டமின் குறைபாடுகள் ஏற்படும், அரிதாக சில குடல் புற்றுநோய் அபாயமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ சிகிச்சை என்பது முக்கியம். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக கெல்டன் ஃப்ரீ டயட் எல்லோருக்கும் நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் தவறான ஒரு எண்ணம். சிலியலிக் டிசீஸ் அல்லது மருத்துவ காரணம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த கெல்டன் ஃப்ரீ உணவு அவசியப்படுகிறது. சிறிதளவு கெல்டன் சாப்பிட்டால் பிரச்சனை இல்லை, தவறு. சிலியாலிக் டிசீஸ் உள்ளவர்களுக்கு சிறிய அளவு கெல்டன் கூட குடலை பாதிக்கக்கூடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. மருந்து எடுத்தால் கெல்டன் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் தவறான ஒரு எண்ணம். தற்போது கெல்டன் ஃப்ரீ டயட்டுக்கு மாற்றாக நிரூபிக்கப்பட்ட மருந்து இல்லை. ஸோ அது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்? தொடர்ந்து வயிற்றுப்போக்கு, உடல் எடை குறைதல், இரத்த சோகை, குழந்தையின் வளர்ச்சி குறைவு, தொடர்ந்து வயிறு உப்புசம், குடும்பத்தில் சிலியாலிக் டிசீஸ் இருந்தால் நீங்கள் மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுப்பது முக்கியமானது. சிலியாலிக் டிசீஸுடன் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெல்டன் ஃப்ரீ டயட்டை கண்டிப்பாக பின்பற்றி வாருங்கள். அப்புறம் உணவு லேபிள்களை கவனமாக படியுங்கள், உணவியல் நிபுணரின் ஆலோசனை பெறுங்கள், வைட்டமின் பரிசோதனைகளை முறையாக செய்யுங்கள், மருத்துவரின் ஆலோசனைப்படி தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளுங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தினருக்கு நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த சிலியாலிக் டிசீஸுடன் ஆரோக்கியமாக அந்த டிசீஸ் இருந்தாலும் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ கவனமாக நான் சொன்னதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு அதை பின்பற்றி இருங்க. அப்புறம் இந்த சிலியாலிக் நோயை தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, முழுமையாக தடுப்பதற்கான வழி இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் கண்டறிதல், கெல்டன் ஃப்ரீ டயட்டு, தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பு இவற்றின் மூலம் நோயை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். ஸோ நீங்கள் இதுக்கு முழுமையான நோய் இல்லை. நிறைய பேருக்கு இந்த சிலியாலிக் டிசீஸை பற்றியே தெரியாது. ஸோ முதல்ல டிசீஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நண்பர்களே, இந்த சிலியாலிக் டிசீஸ் என்பது சரியான நேரத்தில் கண்டறிந்து வாழ்நாள் முழுவதும் கெல்டன் ஃப்ரீ டயட்டை பின்பற்றுவதன் மூலம் மிகவும் நல்ல முறையில் கட்டுப்படுத்தக்கூடிய நோயாகும். நீண்ட நாட்களாக வயிற்றுப்போக்கு, உடல் எடை குறைதல், சோர்வு அல்லது ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் அதை அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுகுங்கள். சரியான உணவு, சரியான விழிப்புணர்வு, சரியான மருத்துவ ஆலோசனை ஆரோக்கியமான குடலுக்கு வழிகாட்டும். நண்பர்களே, உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நீங்கள் என்னோடய வீடியோக்கு லைக் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும். அப்போ நான் இன்னும் அதிகமான டிசீஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்க. ஏதாவது தவறு இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோவில் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மருத்துவ மற்றும் ஆரோக்கிய விழிப்புணர்வு வீடியோவுக்கு ஹெல்த் டிக்சல் தமிழ் சேனலை ஃபாலோ செய்து பெல் ஐக்கான அழுத்துங்கள். நல்ல தகவலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிசீஸை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். உங்களுக்கு அது விழிப்புணர்வுக்கு முக்கியமாக இருக்கும். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்.